அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாக் ஆப்ஷன் தமிழ் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவதில்லை. இப்போ பேங்க் நிஃப்டியோட லாஸ்ட் வீக் ரேஞ்ச் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்த வாரத்துக்கான லெவல்ஸை எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறது தான். அதுவும் வரைபடம் இல்லாமல் நம்ம ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் எப்படி பார்ப்பது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவின் நோக்கமே. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. நம்மளுக்கு என்எஸ்சி வெப்சைட்லேயே நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம அதுக்குள்ளே இருக்கிற எதுவுமே என்எஸ்சி டூர்னே சொல்லலாம். என்எஸ்சி பற்றி என்எஸ்சி வெப்சைட்டை நல்லா பார்த்தாலே போதும், சில விஷயங்கள் புரிந்து கொள்ளலாம். ஆனால் என்னென்னா அப்டேஷன் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், அவ்வளோதான். இப்போ ஹிஸ்டாரிக்கல் டேட்டா பார்க்குறது எப்படி அப்படிங்கிறத நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதனால் அதிலிருந்து ஒன்றாவே நம்ம என்எஸ்சி வெப்சைட்குள்ளே எப்படி பார்க்குறோமோ அதை அப்படியே நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ என்எஸ்சி வெப்சைட்டில் ரிசோர்ஸஸ் அப்படின்னு எங்கே இருக்குது, ரிசோர்ஸஸை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் அப்படின்னு போட்டு ஹிஸ்டாரிக்கல் ரிப்போர்ட் அப்படிங்கிறத இந்த இடத்துல இருக்கும். இதை நம்ம கிளிக் பண்ணோம்னா இதில் நம்மளுக்கு வேண்டியது அனைத்துமே இருக்கும். அதில் நான் ஹிஸ்டாரிக்கல் இண்டெக்ஸ் டேட்டா அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது அதோட டேட்டாக்கு போய்டும். இப்போ இதில் எனக்கு பேங்க் நிஃப்டி தான் வேணும். அதனால் ஃபஸ்ட் நான் ஈக்விட்டி அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து பேங்க் நிஃப்டியோடது வேணும் அப்படிங்கிறதுனால நான் நிஃப்டி பேங்க், உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கலாம். டேட் இப்போ நம்ம செட் பண்ண போகிறோம். இப்போ டேட் வந்து நம்மளுக்கு லாஸ்ட் வீக் தான் வேணும் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு மார்ச் 27 டு அட் ப்ரெசென்ட் வர. நம்மளுக்கு சந்தை ஒரு நாள் இடையில லீவ் இருந்ததுனால நம்மளுக்கு 4 நாட்கள் வர்த்தகம் தான் நடைபெற்றது. இது பார்த்திங்கன்னா இது வந்துட்டு திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் விடுமுறை, வெள்ளி நம்மளுக்கு வர்த்தகம் இருந்திருக்கு. இப்போது இதில் ஆரம்பமான விலை 39,484. அப்போ நம்மளுக்கு க்ளோசிங் ஓப்பனுக்கு மேலேயும் அதோட டிஃப்ரெண்ட் கிட்டத்தட்ட 1200 புள்ளிகள். இது ஒரு பெஸ்ட் க்ளோசிங் அப்படிங்கிறது மாதிரி நம்ம சொல்லலாம். அடுத்தது இருக்கிறதுலே குறைந்தபட்ச லோ அப்படின்னு எடுத்துட்டா 39,273. நம்ம காலங்காலமாக சொல்கிறது மண்டேவோட பிரேக் அவுட்ஸ் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு. மண்டே இதுதான் ஹை லோ. ஸோ இதோட பிரேக் அவுட்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்தாலே சந்தை உங்களுக்கு புரிந்துவிடும். அடுத்து மண்டே போட்ட லோவை அதுக்கு அடுத்து எதுவுமே நம்ம போகலை. அப்போ என்ன ஆகும், லாஜிக் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும்போது அந்த லோவை பிரேக் பண்ணுற வர ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் தான் அப்படிங்கிறது இதனுடைய கணக்கீடு. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 40,690. அப்போ நம்மளுக்கு ஹையுக்கும் லோவுக்கும் பார்த்தா கிட்டத்தட்ட 1300 புள்ளிகள். அப்போது அந்த அளவுக்கு 1400 புள்ளிகள்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்மளுக்கு மொமெண்டம் இருந்துள்ளது. அப்போ ஒரு வாரத்தோட ரேஞ்ச் 1400 புள்ளிகள் நம்மளுக்கு அமைந்துள்ளது. இதுவே மந்த்லியே நம்ம பார்க்க போகிறோம். அப்போ மார்ச் மாதம் என்ன நடந்தது அப்படின்ட்டு. அப்போ மார்ச் 1 டு மார்ச் 31. இது மார்ச் 1ஆம் தேதி ஆரம்பமான விலை 40,473. இருக்கிறதுலே அதிகபட்சமான ஹை அப்படின்னு எடுத்துட்டா 41,671. அப்போ ஹை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 41,671. குறைந்தபட்ச லோ என்னன்னு பார்க்கணும். குறைந்தபட்ச லோ 38,613. லோ அப்படிங்கிறது 38,613. இங்கே இருக்கிற லோ தான் நம்மளுக்கு குறைந்தபட்ச லோ. வேறு லோ அந்த அளவுக்கு இல்லை. அப்போது ஒரு மாதத்தோட நம்மளுக்கு க்ளோசிங் எங்கே கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ வெள்ளிக்கிழமையோட க்ளோசிங் 40,608. அப்போது இது நியர்பை ஓப்பன் டு க்ளோஸ் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ். அப்போ ரெண்டுமே இந்த இடத்துல தான் ஒரு நியர்பை டோஜின்னே சொல்லலாம். இதனுடைய ஹை 41,671. லோ பார்த்திங்கன்னா 38,613. அப்போ 38,613 இருந்து எங்கே வந்து நம்மளுக்கு க்ளோஸ் ஆகிருக்கு,
40,608. அப்போ 2000 புள்ளிகள் நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு, லோலிருந்து ரெக்கவர்டு ஆயிருக்கு. அப்போ ஹை அப்படிங்கிற இடம் 41,600, அப்போ 1000 புள்ளிகள். அப்போது லோ டு க்ளோஸ், ஹை டு க்ளோஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இதுக்கு 2000 புள்ளி, இதற்கு 1000 புள்ளி. அப்போ டிமாண்ட் அதிகமாக இருந்திருக்கு. ஏன்னா மார்க்கெட் ஹை போயிட்டு திருப்பி வந்து கீழே க்ளோஸ் ஆகலாம். லோவிலிருந்து ரெக்கவர்டு க்ளோசிங், அதுவும் நியர்பை டோஜி. இந்த மாதிரி கேண்டில் நம்மளுக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு அன்டிசைடட் தான். இப்போ இங்கே கீழே போனாலும் 2000 பாயிண்ட்டு, மேலே போனாலும் 1000 பாயிண்ட். டிசைடிங் ஃபேக்டர் எங்கே இருக்குது, ஒரு 1000 புள்ளிகளில் இருக்கிறது. இதுதான் மிக 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 முக்கியம். அப்போ மந்த்லியோட பிரேக் அவுட் எங்கே இருக்குது அப்படின்னா, மந்த்லியோட ஹை, மந்த்லியோட லோ. அப்போ இந்த ஓப்பன் க்ளோஸ், அப்போ 40,600 மையமாக வைத்து 41,600க்கும் 38,600க்கும் பயணம். அப்போ பிரேக் அவுட் ஆகும்னாலே மார்க்கெட் ஒரு 1000 பாயிண்ட் அப் ட்ரெண்ட் அல்லது 2000 பாயிண்ட் டவுன் ட்ரெண்ட் போனால் தான் மந்த்லி பிரேக் அவுட் கிடைக்கும். அவ்வாறு இல்லாமல் இதற்கு இடைப்பட்ட இடத்துல சந்தை பயணம் நடந்தால் அது சைட்வே தான் இருக்கும் மொழியே, பிரேக் அவுட் இருக்காது. அப்போ 41,600 தாண்டாமல் 38,600 இல்லாமல்னா இன்சைடு மூமெண்ட் அப்படிங்கிறது தான் மந்த்லியில் இருக்க போகிறது. அப்போது இது பிரேக் ஆகிற வர 41,600 38,600 பிரேக் ஆகிற வர சந்தை இதற்குள்ளே தான் இருக்க போகிறாங்க. அப்படின்னா இதனுடைய கால் ஆப்ஷன் மற்றும் இதனுடைய புட் ஆப்ஷன் ஒரு ஸ்ட்ராங்கிள் போல சந்தைக்கு இயங்க போகிறது அப்படிங்கிறத இதன் மூலியம் நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா அதான பிரேக் அவுட். அப்போ அதை கடக்கலை அப்படின்னா சந்தை இதற்குள்ளே தான் இருக்க போகிறாங்க. அப்போ 41,600 காலையும் 38,600 புட்டையும் செல் அடித்தவங்களுக்கு, ஒரு மந்த்லி வெயிட் பண்ணவங்களுக்கு ஒரு இம்பேக்ட் ஜோன் கிடைக்க போகுது அப்படிங்கிறது இது வெளிப்படையாக லாஜிக்காக தெரியுது. இன்னும் நம்மளுக்கு உள்ள டீப்பாக போனோம்னா உள்ளே இருக்கும். அதை நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ பேங்க் நிஃப்டி நம்ம டைப் பண்ணோம்னா பேங்க் நிஃப்டி டெரிவேட்டிவ் வந்துடும். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிடுறேன். பேங்க் நிஃப்டி டெரிவேட்டிவ் வந்தாச்சு. இப்போ இதில் வந்து நம்மளுக்கு அட்டவணை என்ன இருக்குது, ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான இம்பேக்டட் என்ன. ஃபர்ஸ்ட் நான் ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான இம்பேக்ட் போகிறேன். இப்போ நம்மளுக்கு ஸ்பாட் 40,608, ஃபியூச்சர் 40,832, 230 புள்ளிகள் பிரீமியத்தில் உள்ளது. அதே மாதிரி அதற்கு அடுத்த கான்ட்ராக்ட் 100 பாயிண்ட்ஸ், அதுக்கப்புறம் 100 கிட்டத்தட்ட 200 பாயிண்ட்ஸ் அந்த அளவுக்கு இருக்குது. அட்டவணை என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த கான்ட்ராக்ட் ஏப்ரல் 6 கான்ட்ராக்ட் வந்து 40,500 கால் புட், ஒரு ஸ்ட்ராடல், இது ஒரு ஸ்ட்ராங்கல், அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராடல், அவ்வாறு சந்தை இருக்கிறது. அப்போ 40,500 தான் மையமாக இருக்க போகுது. இந்த ரெண்டு பிரீமியத்தை ஆட் பண்ணால் நம்மளுக்கு 600 பாயிண்ட்ஸ் வரும். அப்போது 41,100ம் 39,900க்குள்ளே மார்க்கெட் இருக்க போகிறாங்க. இதோட பிரேக் அவுட்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் மார்க்கெட்டோட ரேஞ்ச் மாறப்போகிறது. அப்போது சந்தை இப்போ தற்போது இதற்குள் இருக்க அதிகமான வாய்ப்பாக இருக்கும். ஓகே, இதுவே மந்த்லி கான்ட்ராக்ட் 27 ஏப்ரல். இப்போ இதில் என்ன சொல்ல வர்றாங்க, நம்மளுக்கு 42,000 கால் 40,000 புட். அப்போ சந்தை என்ன சொல்ல வராங்க, 40,000 42,000க்குள்ளே இருக்க அதிகமான வாய்ப்பு அப்படிங்கிறாங்க. இதனுடைய மையப்புள்ளி 41,000 அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய டோட்டல் ப்ரீமியம் வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட 366 ப்ளஸ் 200ன்னு எடுத்துட்டாலும் கூட 560. அப்போ 600 பாயிண்ட்ஸ்னு வச்சுக்கோங்க. அப்போ 42,600 39,400. அப்போது சந்தை 39,400 இருந்து 42,600க்குள் இருக்க அதிகமான வாய்ப்பு அப்படிங்கிறது தான் இதனுடைய மையப்பொருள். இதை வந்து ஸ்ட்ராடல், ஷார்ட் ஸ்ட்ராடல் பண்ணுறவங்களுக்கு சந்தை 40,000 to 42,000க்குள் இருந்தால் இந்த 600 அப்படியே அவங்களுக்கு பேக்கெட்டாக மாறும். அல்லது 42,200க்குள் 39,400க்குள் எப்படி இருந்தாலும் 100% அவர்கள் லாபத்தில் தான் இருக்க போகிறார்கள்.
எப்போ நஷ்டம் வரும்னா இதை பிரேக் அவுட் பண்ணும்போது தான். அப்போ மந்த்லியில் இதை பிரேக் அவுட் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படிங்கிறதான் பார்க்க வேண்டும். அதற்கு அடுத்தது மந்த்லிலையும் வச்சுட்டாங்க 40,500 கால் புட். இதனுடைய டோட்டல் பிரீமியம் 1350 புள்ளிகள்னு வச்சுக்கலாம். அப்போ 40,500 ப்ளஸ் 1350, அப்போ 1000 நினைச்சா 41,000, அப்போ 41,850. 40,500லேருந்து 1000 கழித்தால் நம்மளுக்கு 39,500, அதிலிருந்து 350 கழித்தால் 39,150. அப்போது நம்மளுக்கு 39,150 டு 41,850 வரை ரேஞ்ச் இருக்குது அப்படிங்கிறத இவர்கள் பதிவு செய்கிறார்கள். 40,500 மையமாக வைத்து ஆப்ஷன் செயினில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்க வேண்டும். இது கரண்ட் கான்ட்ராக்ட். நம்மளுக்கு 40,500 அப்படின்னாச்சு. இதில் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி ரொம்ப இது வந்து குறைவுன்னு தான் நம்ம சொல்லணும். ஒரு மந்தமான சூழ்நிலை, ஒரு பிரேக் அவுட்டை என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இல்லை. அடுத்தது இந்த மாதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம். இந்த ஏப்ரல் மாதத்தில் மிக முக்கியம் என்ன அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுற அனைவருக்குமே தெரிந்த ஒரு விஷயம், நம்மளுக்கு ரிசல்ட் சீசன். அப்போ இந்த ரிசல்ட் சீசனில் ஒரு விஷயங்கள் வெளிப்பட போகுது அப்படிங்கும்போது ஏன் இதனை கொண்டாடவில்லை அப்படிங்கிறத நம்ம ஆய்வு செய்யணும். வருங்காலத்தில் மாறலாம், நம்மளுக்கு இப்போ இருக்கிறது தான் நம்ம யோசிக்க போகிறோம். அடுத்தது மந்த்லி கான்ட்ராக்ட். மந்த்லி கான்ட்ராக்டோட எண்ட் 27 ஏப்ரல் நம்ம செட் பண்ணியிருக்கோம். இதனுடைய ப்ரீமியம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அப்போ இதனுடைய ப்ரீமியம் அப்படின்னு பார்க்கும்போது இதுவும் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி குறைவாக தான் இருக்குது. அப்போது சந்தையில் ஒரு நியூஸ் பேஸ்டு அப்படிங்கிற விஷயம் ஒன்று இல்லை. அப்போ இதை பிரேக் அவுட் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது பிரேக் அவுட்டை என்ஜாய் பண்ணக்கூடிய வாய்ப்பு, கொண்டாடும் வாய்ப்பு இங்கே குறைவாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல பிரேக் அவுட்டோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறதை ஆய்வு செய்ய வேண்டும். அப்போ மந்த்லி பிரேக் அவுட்டில் பார்க்கும்போது 1000 பாயிண்ட்ஸ் மேலேயும் 2000 பாயிண்ட்ஸ் கீழே, அப்போ இதுக்குள்ளே இருக்கிறவ இன்சைடு மார்க்கெட். அப்போ இன்சைடு மார்க்கெட்டில் என்ஜாயபிள் இருக்காது. அப்போது வர்த்தகம் பார்த்து பார்த்து நிதானமாக செய்ய வேண்டிய கட்டாயம். அவசரப்பட்டு ஓடிஎம் ஆப்ஷனை வர்த்தகம் செய்யக்கூடிய வாய்ப்பை தவிர்க்க வேண்டும். அப்படிங்கிறத பார்த்துட்டு வர்த்தகம் செய்ய முற்படுங்க. ஒவ்வொரு நாளும் இது ரொம்ப முக்கியம், அட்டவணை முக்கியம். இதற்குண்டான கட்டண பயிற்சி நம்ம கொடுத்துட்ருக்கோம். விருப்பம் உள்ளவர்கள் 9842610908 என்ற வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொண்டு அதன் விவரத்தையும் உங்கள் விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.